புவியின் motion of the earth. இப்ப சூரியன் எந்த திசையில உதிக்கும்? கிழக்கு திசையில உதிக்குது. மதியானம் நடு உச்சிக்கு வந்துருது. ஈவினிங் செட் ஆகுது எந்த பக்கம் போகுது? மேற்கு திசையில செட் ஆகிடுது. அப்ப சூரியன் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம நிலையா இருக்கிறோம், அப்படித்தானே? சூரியன் தான் நிலையா இருக்குன்றான் ஒருத்தன். அது உண்மையா? நம்ம கண் பார்வைக்கு எது நகர்ந்துக்கிட்டு இருக்கு? இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பஸ்ஸுக்குள்ள நம்ம டிராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்ப டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது வெளியில இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் நகர்ந்துக்கிட்டு இருக்குமா, நிக்கிற மாதிரி தெரியுமா? உண்மையில யார் நகல்றா? செடி கொடிகள் நகலுதா? அப்ப சூரியன் நகலுதுன்னு சொல்ற? நம் கண் பார்வைக்கு தான் சூரியன் நகல்ற மாதிரி தெரியுதே தவிர, நாம் தான் யாரு? நாம வாழக்கூடிய பூமி தான் சூரியனை சுற்றி வருது. இந்த குளோப் வந்து புவி மாதிரி, புவியின் வடிவத்தை ஒத்த ஒரு மாதிரி பொருள் தான். இப்ப புவி மாதிரின்னு சொல்லும் போத இப்ப புவியின் வடிவம் இப்ப பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? வட்ட வடிவமா தெரியுதா? கோள வடிவமா தெரியுதுன்னு சொல்றேன் ஒருத்தன். எந்த வடிவமா தெரியுது? கோளம்னா ஸ்பியர், இங்கிலீஷ்ல ஸ்பியர். ஆக்சுவலா கோள வடிவம்னு கூட சொல்லக்கூடாது. புவி வடிவத்தில் இருக்கு. ஏன்னா கோளம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முழுமையான ஒரு 3D வடிவத்தில் இருக்கும். இப்போ வட்டம்னா 2 டைமென்ஷன், வட்டம்னா 2 டைமென்ஷன் தான். கோளம் சொல்லும் போத அது வந்து 3 டைமென்ஷன்ஸ்ல வந்துடும். அதிலோட வடிவம் வந்து முழுமையாக சுற்றளவு எப்படி இருக்கும்? முழுமையான ஒரு பகுதியாக இருக்கும். ஆனால் இந்த புவி வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேலே கொஞ்சம் தட்டையாகவும், அதாவது வடபுறம் தட்டையாகவும் தென்புறம் தட்டையாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி வடிவத்தில் இருக்கனால புவியை வந்து ஜியாய்டு வடிவம் அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அதான் புவி வடிவம். இப்ப புவியின் வடிவம் என்ன? சரி, இப்ப புவி வந்து சூரியனை சுத்துது அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி சுற்றும் பொழுது புவி வந்து எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி சுத்துது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 8 கோள்கள் உள்ளது. இந்த 8 கோள்களுமே தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. உண்மையா? இல்ல பூமி மட்டும் தான் தன்னைத்தானே சுத்திக்குதா? ஆமா, சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்களுமே தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு ஸ்பீட்ல சுத்தும். சரியா? இப்ப பூமி வந்து தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது? 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நாள். அது நம்ம கணக்கு, புவியின் கணக்கு. இதே ஒரு நாள் அப்படின்றது வெள்ளிக்கோள் எவ்வளவு தெரியுமா? 243 நாட்கள். வெள்ளி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 243 நாள் எடுத்துக்குதான். அப்ப எவ்வளவு சுலபா சுத்துதுன்னு பார்த்தியா? அப்ப ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு ஸ்பீட்ல சுத்தும். அப்ப இருக்கிற கோள்கள் மொத்தம் எத்தனை கோள் இருக்கு சொன்னேன்? 8 கோள்கள். இந்த 8 கோள்கள்லயே மிகவும் மெதுவாக சுத்தக்கூடிய கோள் எது? வெள்ளிக்கோள். இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 8 கோள்கள்ல வெள்ளிக்கோளும் யுரேனஸ் கோளும் மட்டும்தான் கிளாக் வைஸ்ல சுத்தும். மற்ற எல்லா கோள்களும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அது என்ன கிளாக் வைஸ் அப்படின்னா, கிளாக் இப்படி தானே சுத்துது, அப்படி போகுது. இந்த பூமி வந்து எப்படி சுத்தணும்? இப்படி சுத்தணும். இதுதான் கிளாக் வைஸ். ஆனா பூமி இப்படி சுத்தலை. எப்படி சுத்துது? மேற்கிலிருந்து கிழக்கா சுத்துது. எந்த பக்கத்துல இருந்து சுத்துது? மேற்கிலிருந்து கிழக்கா. இப்படி சுத்துது. சரியா? இப்படி சுத்தல. எந்த பக்கம் சுத்துது? மேற்கிலிருந்து கிழக்காக சுத்துது. சரியா? அப்ப சூரியன் வந்து இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்க. சூரியன் வந்து இங்க இருக்கு. இப்ப வெளிச்சம் இங்க இருந்தானே வருது. இப்ப பாத்தீங்கன்னா வெளிச்சம் எந்த பக்கத்துல விழுகுது? இந்த சைடு மட்டும்தான் விழுது. இந்த சைடுல வந்து வெளிச்சம் கம்மியா இருக்கு. அப்ப சூரிய கதிர்கள் இந்த பக்கம் விழுகும் போத இந்த அரைக்கோளம் மட்டும்தான் என்னவா இருக்கு? வெளிச்சமா இருக்கு. அந்த பூமி தன்னைத்தானே சுத்தும் போது மொத்தம் எவ்வளவு நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரங்கள்ல 12 மணி நேரம் என்னவா இருக்கும்? இந்த பக்கம் வெளிச்சமா இருக்கும். மிச்சம் 12 மணி நேரம் இந்த பக்கத்துக்கு வந்துடும். எப்படி பாருங்க, இப்ப பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கா சுத்துதா? இப்ப சூரியன் வந்து நிலையா இங்க இருந்து வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப சூரியனோட கதிர்கள் எங்க விழுவும்? செங்குத்தா எங்க விழுவும்? இங்க விழுகும். இங்க விழுகும் போத அப்படியே ஆரம்பிச்சு இந்த பக்கத்துல விழுந்துகிட்டே வருதா?
இப்போ என்ன ஆகுது, 12 மணி நேரம் விழுந்து இங்கே வரைக்கும் வெளிச்சம் தெரிஞ்சிடும். இப்போ இந்த பக்கம் உள்ள பகுதி எங்கே போயிடுச்சு, பின்பக்கத்துக்கு போயிடுச்சு. அப்போ 12 மணி நேரம் இந்த பக்கத்தில் வெளிச்சமாக இருக்கும், அடுத்த 12 மணி நேரம் அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் தான் என்ன நிகழுது, இரவு பகல் வேறுபாடே நடைபெற்றிருக்கு. அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றலைன்னா என்ன நடந்திருக்கும், ஒரு பக்கம் இருட்டாவே இருந்திருக்கும். சரியா? அப்போ புவியின் சுழற்சி சொல்லும் போத புவி மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. இந்த குளோபை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தோணுது, அது நேரா இருக்கா இல்லை சாஞ்சிருக்கா? சாஞ்சிருக்கா? இதே போன்ற ஒரு சாய்வான தோற்றத்துல தான் நம்ம பூமியும் இருக்கு. எப்படின்னா இப்ப செங்குத்தாக 90 டிகிரினா இப்படித்தானே இருக்கணும். இந்த அச்சு வந்து எங்க இருக்கு, இந்த மேல இருக்கக்கூடிய அச்சை பார்த்தியானா இங்க கூட தானே இருக்கணும். இது எவ்வளவு தூரத்துல விலகி இருக்கு பார்த்தியா? இந்த மாதிரி 23.5 டிகிரி சாய்வான அச்சுல தான் நம்ம பூமி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இன்க்ளினேஷன், அந்த சாய்வுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னது, இன்க்ளினேஷன். அப்ப பூமியின் இன்க்ளினேஷனோட டிகிரி எவ்வளவு, 23.5 டிகிரி சாய்ந்த நிலையில சுத்துது. சரியா? பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ரொட்டேஷன் சொல்லணும். அதே நேரத்தில் பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வரக்கூடிய நிகழ்ச்சி என்ன சொல்லணும் அப்படின்னா ரிவல்யூஷன் சொல்லணும். ரிவல்யூஷன்னா நம்ம புரட்சின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ பிரெஞ்சு ரிவல்யூஷன்னா பிரெஞ்சு புரட்சி. ஆக்சுவலாக ரிவல்யூஷன்ற வார்த்தை இங்கேயும் சுழற்சிக்கும் வரும். சரியா? இப்போ பூமி சுழற்சி என்னன்னு சொல்லணும், ரிவல்யூஷன் சொல்லணும். இந்த ரொட்டேஷன் என்ற வார்த்தை எதுக்கு சொல்லணும், தன்னையே தானே சுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் ரொட்டேஷன். பூமி தன்னை தானே சுத்துது இல்ல, எவ்வளவு ஸ்பீடா சுத்தும் நீங்க கற்பனை பண்ணி சொல்லுங்க. ஏதாவது ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்தும். வேற 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்துமா? 5 கிலோமீட்டர்னா சைக்கிள்ல போற மாதிரி. 1 மணி நேரம்னா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கும்? இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். பொசிஷன்ல வச்சிருக்கேன். இப்ப தன்னைத்தானே சுத்துற இடத்துல வச்சிருக்கேன். பூமியோட நிலநடுக்கோடு இருக்குல்ல, இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் அதோட வேகம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மணிக்கு 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா. ஒரு ஜெட்டு விமானத்துக்கு ஈக்குவலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் 60 டிகிரி அச்சப்பகுதி, 60 டிகிரினா மேலே வந்துடணும். கடகரேகை மகர ரேகை பகுதி இருக்குல்ல, இது 60 டிகிரி அச்சப்பகுதி. இந்த பகுதியில் எவ்வளோ தெளிவாக சுற்றும், மணிக்கு 845 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுமா. அதே நேரத்தில் சுழி பகுதி, இந்த மேலே இருக்கிற அச்சு பகுதி, இந்த அச்சு இந்த கீழ்ப்பகுதி, இதோட சுழற்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ சுற்றி விடுறேன், இதோட சுழற்சி எங்கே சுற்றுதா, இங்கே பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்கும். சுழினா என்னது, 0. அப்போ நிலநடுக்கோட்டு பகுதியில், அதாவது ஈக்குவேட்டர் பகுதியில் எவ்வளோ வேகமாக சுற்றும், 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் பெர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் எங்கே சுற்றும், நிலநடுக்கோடு அந்த பகுதியில் தான் எப்படி சுற்றும், 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றும். 60 டிகிரி அச்சப்பகுதியில் 845 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரியா? அப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிற போது ஏற்படக்கூடிய வேகத்தை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? இதை ஒன்வர்டில் கேட்பாங்க. புவியின் சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளோ வேகமாக இருக்கும், 1670 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே நேரத்தில் 60 டிகிரி அச்சப்பகுதியில் 845 கிலோமீட்டர் பெர் ஹவர். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு எவ்வளவு நாள் சொன்னீங்க, 24 மணி நேரம். அது வந்து அக்யூரேட்டா கிடையாது, நீங்க தோராயமா தான் சொல்லியிருக்கீங்க. அக்யூரேட்டா எவ்வளவு தெரியுமா, பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடி எடுத்துக்கொள்கிறது. இதுதான் அக்யூரேட்டான ஆன்சர். எவ்வளவு நேரம், 23 மணி நேரம். 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடி. இதுதான் என்னது, புவி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். இதைத்தான் நம்ம தோராயமா என்னன்னு சொல்றோம், 24 மணி நேரம்னு சொல்றோம். இப்ப நம்ம பூமியோட ரொட்டேஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெவல்யூஷன் பார்க்க போறோம். ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்ப சூரியன் இந்த இருக்கு, இதுக்குள்ள வச்சிருக்கேன். இப்ப என்ன செய்யுது, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு என்ன போகுது, சூரியனை சுத்தி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, ரெவல்யூஷன். சரியா? பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு தான் 24 மணி நேரம் எடுத்துக்குது. தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது,
365 நாட்கள் எடுத்துக்குது. இந்த 365 நாட்கள்ல இந்த கால் நாள் இருக்குல்ல, இந்த கால் நாளை நம்ம கணக்கு பண்ண முடியுமா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்போ கால் நாள்னா 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்கு மட்டும் ஒரு நாள் வைக்க முடியுமா? ஒரு நாள் விடியுது, 6 மணி நேரம், சூரியன் மறைஞ்சு போ அப்படின்னா போயிருமா? அது 24 மணி நேரம்ன்ற ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அப்போ 6 மணி நேரத்தில் ஒரு நாளை முடிக்க முடியாது. அப்போ இந்த கால் நாள் என்ன செய்யறோம் அப்படின்னா 4 கால் என்ன வந்துடும்? 24 வந்துருமா? அப்போ இந்த கால் நாட்களை என்ன செய்யறான்? ஒரு கால், 2 கால், 3 கால், 4 கால். அடிவானம் ஒன்னா இருந்தா என்ன செய்யணும்? ஒரு தடவை வலிக்கிறோமா? மேல 1 + 1 + 1 + 1 எவ்வளவு? 4. இப்ப 4/4 எவ்வளவு? 1. இதான் ஒரு நாள். அப்ப 4 காலு ஒரு நாள். அந்த ஒரு நாளை எப்ப சேர்த்துக்கிறோம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிறோம். 4ஆல் வகுப்படக்கூடிய ஆண்டை மட்டும்தான் லீப் இயர்னு சொல்லுவான். இப்ப 2026 4ஆல் வகுப்பு பார்த்தோம்னா மீதி வரும். மீதி வராத ஆண்டு அடுத்து 2028 தான் வருது. அப்ப 2028 தான் இந்த லீப் இயருக்கு அந்த ஒரு நாள் எந்த மாதத்துல சேர்ப்போம்? பிப்ரவரி மாசத்துல 29ஆம் தேதியை சேர்த்துக்கிறோம். எப்பவுமே பிப்ரவரி மாதத்துல 28 நாள் தான் இருக்கும். 2028 ஆரம்பிச்சுன்னா 29 இருக்கும். நீ வேணா காலண்டர்ல செக் பண்ணி பார்த்துக்க. இப்ப 2026 இப்ப இந்த வருஷத்துல பிப்ரவரி மாசத்துக்கு 28 வந்துச்சா 29 வந்துச்சா? 28 தான் வந்துச்சு. ஏன்னா இது லீப் இயர் இல்ல. அடுத்த வருஷம் 2027 லீப் இயர் இருக்குமா? இது இல்லை, அதுவும் வராது. 2028 தான் வரும். இப்ப 4 வருஷத்துக்கு ஒரு நாளை என்ன செய்யறோம்? கூட்டிக்கிறோம். அப்ப பூமியின் சுழற்சியில பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் எவ்வளவு? 365 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. புரிஞ்சா? சரி. இப்ப இதே போல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். பூமி தன்னைத்தானே சுற்றி வரும் பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளவு வேகமா சுத்துன்னு சொன்னேன்? 1670 கிலோமீட்டர். ஒரு ஜெட்டு விமானம் சுத்துற அளவுக்கு வேகமா சுத்தும்னு சொன்னேன், தன்னைத்தானே சுத்திக்கிற போது. ஆனா பூமி சூரியனை சுற்றும் போது நகலுது இல்ல, அப்படி நகலும் போத மோஷன் ஆகும் போது எவ்வளவு வேகத்துல சுத்தும் அப்படின்னு கேட்டா ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் போகுமா. 1 ஹவருக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கு வரும்போது இருக்கக்கூடிய ஸ்பீடு ஈக்குவேட்டர்ல. அதே போல 60 டிகிரி அச்சப்பகுதியில் எவ்வளவு வேகமா சுத்துன்னு சொன்னேன்? 845 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணும். இப்ப ரெவல்யூஷன் சூரியனை சுத்தி வரும்போது அது எவ்வளவு வேகமா சுத்து அப்படின்னா வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. சரியா? அப்ப வினாடிக்கு 30 கிலோமீட்டர்னா ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு? ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர்னா 1 மினிட்டுக்கு எவ்வளவு? 1700 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. அவ்வளவு வேகமா பூமி சுத்துது. ஆனா நம்மளால அதை உணர முடியுதா? ஏன்னா இது பூமி மிகப்பெரிய ஒரு வாகனமா இருக்கனால அதோட சுழற்சியை அதற்கு மேல இருக்கக்கூடிய நம்மால உணர முடியல. இப்ப நம்ம கப்பல்ல பிரயாணம் பண்ணி போனோம்னா கப்பலுக்குள்ள இருக்கும் போத கப்பலுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, அப்படியே அமைதியா இருக்கும். அது போலதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாகனம். இந்த பூமி என்ற வாகனத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பிரயாணம் பண்றதுனால மிகப்பெரிய அளவில் இருக்கனால அந்த சுழற்சியை நம்மால உணர முடியல. சரியா? இப்ப சூரியனோட கதிர்கள் பூமியில விழுகுதுல, அப்படி விழுகும்போது நிலநடுக்கோட்டு பகுதியில விழுகும் பொழுது 2 தேதிகள்ல சம பகல் இரவு ஏற்படும். இப்ப குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா பகல் பொழுது ரொம்ப கம்மியா இருக்கும், இரவு பொழுது ரொம்ப நீளமா இருக்கும். 5 மணிக்கெல்லாம் இருட்டிடும், பார்த்திருக்கியா? அதே நேரத்தில் கோடை காலத்தை எடுத்துக்கிட்டு வச்சுக்கவே 7 மணி வரைக்கும் சூரிய உதயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல காலையில விடியும் பொழுது 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிடும். அப்ப பகல் பொழுது நீளமா இருக்கும், இரவு கம்மியா இருக்கு. இது மாதிரி இல்லாம பகல் இரவு சமமா இருக்கக்கூடிய நாட்கள் 2 நாட்கள் இருக்கு. அந்த நாட்கள் என்ன அப்படின்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. மார்ச் 21 சொல்லுங்க, கவனிங்க. கரெக்டா நிலநடுக்கோட்டு பகுதியில் விழுகும் பொழுது அந்த நாள் என்ன அப்படின்னா மார்ச் 21, செப்டம்பர் 23. இந்த மார்ச் 21, செப்டம்பர் 23ல இந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் கரெக்டா எக்ஸாக்டா சம பகல் இரவு ஏற்படும். அதாவது 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் அப்படின்றபடி சமமா இருக்கும்.
இதே போன்ற இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, சூரியனோட கதிர்கள் இந்த கடகரேகை இருக்குல்ல, கடகரேகை எங்க இருக்கு? நிலநடு கோட்டுக்கு மேல 60 டிகிரி அச்சப்பகுதியில கடகரேகை, கீழே அதே போல ஈக்குவேட்டர் கீழே இருக்கிறது மகர ரேகை. இந்த கடகரேகை பகுதியில சூரியனோட கதிர்கள் செங்குத்தா விழுகும் பொழுது அந்த நாள் என்ன அப்படின்னா ஜூன் 21. அந்த நாள்ல வட அரைகோளத்துல பகல் பொழுது நீண்டு இருக்கும். இப்ப பகல் பொழுது நீண்டு இருந்தா இரவு பொழுது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இப்ப வட அரைகோளத்துல பகல் பொழுது நீண்டு இருக்கும், இரவு பொழுது கம்மியா இருக்கும். இது என்னது? ஜூன் 21. இதே போல டிசம்பர் 22, டிசம்பர் 22 அன்னைக்கு என்ன செய்யும் அப்படின்னா மகர ரேகை எங்க இருக்கு? ஈக்குவேட்டர் கீழே இந்த பகுதியில சூரியனோட கதிர்கள் செங்குத்தா விழும் பொழுது இந்த பகுதியில பகல் பொழுது அதிகமா இருக்கும், இரவு பொழுது கம்மியா இருக்கும் கீழே. இது மாதிரி இரவு பகல் வேறுபாடு ஏற்படக்கூடிய நாட்கள் என்ன? ஜூன் 21, ஜூன் 21, டிசம்பர் 22. இதைத்தான் என்ன சொல்றோம்னா சம்மர் சாலிடைஸ், வின்டர் சாலிடைஸ் சொல்லுவாங்க. அதாவது சம்மர் சாலிடைஸ்னா கோடை கால கதிர் திருப்பம், இது குளிர்கால கதிர் திருப்பம். கோடை கால கதிர் திருப்பம் என்னைக்கு? ஜூன் 21. டிசம்பர் 22 என்னைக்கு? குளிர்கால கதிர் திருப்பம், வின்டர் சாலிடைஸ். சரியா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். இதெல்லாம் கேட்பாங்க ஒன் வேர்ட்ல. கோடை கால கதிர் திருப்பம் என்று ஜூன் 21, வின்டர் சாலிடைஸ் என்று சொல்லப்படக்கூடிய குளிர்கால கதிர் திருப்பம் இன்னைக்கு டிசம்பர் 22. புரிஞ்சா? இந்த மாறுபாடுகள்லாம் எதன் அடிப்படையில் ஏற்படுது? சூரியனோட கதிர்கள் எந்த பகுதியில செங்குத்தா விழுகுதுன்ற அடிப்படையில இந்த நிகழ்வுலாம் ஏற்படுது. சரியா? அப்ப சூரியனோட கதிர்கள் நிலநடு கோட்டில் விழுந்துச்சுன்னா சம பகல் இரவு ஏற்படும். என்னைக்கு? மார்ச் 21, செப்டம்பர் 23. இதான் சம பகல் இரவு நாட்கள். இந்த நாளை குறிச்சுக்க. சம பகல் இரவு நாட்களில் கட்டாயம் கேட்பாங்க. மார்ச் 21, செப்டம்பர் 23. சரியா? அப்ப பூமியோட சுழற்சியின் அடிப்படையில ரொட்டேஷன் பார்த்துட்டோம், ரெவல்யூஷன் பார்த்துட்டோம். பூமியோட சுழற்சியின் அடிப்படையில் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பொழுது எத்தனை மணி நேரம் எடுத்துக்குது? 24 மணி நேரம். தோராயமா சொல்லக்கூடாது, இனிமேல் எப்படி சொல்லணும்? 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09. ஒருத்தர் எந்த சொல்லு? நீ சொல்லு, நீ சொல்லு. வெரி குட். 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.9 வினாடி. 09. வெரி குட். கிளாப் பண்ண அவனுக்கு. இப்போ பூமியோட சுழற்சியை இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டா எழுதுவீங்களா?